விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் நோய் தீர்க்கும் சுகாதார நிலையங்களா அல்லது நோய்களை உருவாக்கும் உற்பத்தி சாலைகளா? விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் சுகாதார சீர்கேடுகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பாபு சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளில் அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள மரியாதை செலுத்தும் நிகழ்வில் திரளான தொண்டர்கள் பங்கேற்க வேண்டுகோள். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முக்கிய தலைவராக விளங்கிய PK முக்கையா தேவரின் 45வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுகவின் சார்பில் வீர அஞ்சலி செலுத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஒப்பந்த ஊழியர் மீது புகார். மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி NIT இயக்குனரின் வீட்டை முற்றுகையிட்டு மாணவ மாணவிகள் போராட்டம். சென்னை காரப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் ஆராய்ச்சி மாணவிகளுக்கு இணைப்பதிவாளர் மோகன் பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார். திறமையற்ற ஆட்சியில் உயர்கல்வித்துறை படுபாதாளத்தில் சென்றுள்ள நிலையில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அச்சத்துடன் பணியாற்றும் அவலம். கோவில்பட்டியில் பல இளம் பெண்களை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர் கைது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு எப்போதுமே கேள்விக்குறிதான் என மக்கள் வேதனை. பொம்மை முதல்வரின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் மூலக்கரையில் திமுக MLA தளபதியின் வீட்டின் முன் தீக்குளித்த திமுக நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஆளுநரை மாற்ற வேண்டும் என தீக்குளித்த வழக்கில் திராவிட மாடல் கட்சி தனக்கு உதவாததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தீக்குளித்த போது உயிரிழந்த பரிதாபம். மதுரையில் கரும்புகையை கக்கியபடி சென்ற அரசு பேருந்து. முன்னால் சென்றது அரசு பேருந்தா அல்லது கொசு மருந்து அடிக்கும் வாகனமா என்று குழம்பி போன மக்கள். தாம்பரம் நகராட்சி பம்மல் 7வது வார்டில் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியல். பேச்சுவார்த்தை நடத்த வந்த திமுக மண்டல குழு தலைவர் கருணாநிதி பெண்களை அவதூறாக பேசியதால் பொதுமக்கள் ஆத்திரம். கும்பகோணம் அருகே அரசு பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லாததால் மரத்தடியில் படிக்கும் மாணவர்கள். விடியா அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த பள்ளிக்கு எப்போது ஆய்வுக்கு வருவார் என கிராம மக்கள் கேள்வி. காம்பவுண்ட் இல்லை, கட்டடம் இல்லை, படிக்கிறதுக்கான வசதி இல்லை சார். பிள்ளைங்க மழை காலம் வந்துடுச்சு, இனிமேலுக்கு மழையில தான் உட்காந்து இனிமேல் படிக்கணும், கஷ்டப்படுதுங்க ரொம்ப. ஒரு இடத்துல இருந்து கிளாஸ் நடத்தவும் முடியலை, ஒரு பில்டிங்கில் இருந்து புரியலைங்குதுங்க படிக்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் தயவு பண்ணி கட்டடம் வரணும் சார்.
உதகை நகர்மன்ற கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலரை ஒருமையில் பேசிய திமுக உடன்பிறப்புகள். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று கூறும் விளம்பர திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளே பெண்களை மதிக்காததுதான் திராவிட மாடலின் அழகா என மக்கள் கேள்வி. சென்னை வளசரவாக்கம் அருகே வீடு புகுந்து தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி போட்டு 30 சவரன் நகை கொள்ளை. மயக்க மருந்து தெளித்ததில் மயக்கமடைந்த சாந்தி என்பவரை கட்டி போட்டு 30 சவரன் நகைகளுடன் கொள்ளையர்கள் தப்பியோட்டம். திண்டுக்கல் அருகே தலைமை காவலரை தாக்கி தங்கச் செயினை பறித்த 2 கைது. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. தமிழகம் முழுவதும் கைப்பற்றப்பட்ட 265 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அரியலூரில் அளிப்பு. பொம்மை முதல்வரின் விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சாரல் மழை பெய்து வரும் நிலையில் நடவடிக்கை. மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,650 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 6,705 ரூபாய்க்கு விற்பனை. பாராலிம்பிக்ஸ் போட்டியில் நூலிலையில் உலக சாதனையை தவறவிட்ட இந்திய வீராங்கனை ஷீதல் தேவி 703 புள்ளிகளை எடுத்து முந்தைய உலக சாதனையை முறியடித்த ஷீதலுக்கு இந்திய மக்கள் பாராட்டு.